لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜுமா என்கின்ற ஒரு சிறந்த தினத்தை, ஒரு சிறந்த இடத்தில் ஒரு சிறந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழுங்க வைத்திருக்கின்றார். எந்த ஜுமாவுடைய சிறப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜுமாவிற்கு சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக, ஒரு ஜுமாவிற்கும் மற்றொரு ஜுமாவிற்கும் இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த சிறப்பை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வீணான பேச்சுக்களில் கவனமற்றவர்களாகவோ அந்த ஜுமாவில் முழு சிந்தனை உடையவர்களாக இல்லாமல் வீணான விஷயத்தில் ஈடுபட்டார்கள் சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை என்பது வாழ்பட்டு விடும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நபிமொழியை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கின்ற சபை என்பது ஒரு சிறந்த அல்லாஹுவால் தேர்ந்து எடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட சபை என்பதை புரிந்து, இதே நேரத்தில் எத்தனையோ மக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரத்தில் எத்தனையோ மக்கள் சிரமப்படக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை வணங்குவதற்குண்டான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான் என்கின்ற அந்த மகத்துவத்தை புரிந்தவர்களாக இந்த ஜுமாவில் நாம் வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் விஷயத்தில் சுன்னாவும் பிதஅத்தும் என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நேசிக்கும் விஷயத்தில் பிதஅத் ஏற்படுமா? பிதஅத் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தில் வழிகாண்பிக்கப்படாத விஷயங்களை செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்க மாட்டாங்க, அல்லது சஹாபாக்கள் அங்கீகரித்த சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை செய்வாங்க, அது அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்திருப்பார்கள். இப்படியாக இந்த மூன்று விஷயம் இடைபெறாமல் இருந்திருக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாது, அவருடைய வாழ்விலும் எந்த ஒரு இடங்களிலும் பார்க்காது, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகாரம் கொடுக்காது, இப்படியான எந்த ஒன்றிற்கும் முகாந்திரம் இல்லாத ஒரு விஷயத்தை தாங்கள் நன்மை என்பதாக, தாங்கள் இபாதத் என்பதாக, பாசம் என்பதாக, நேசம் என்பதாக, இறைவிடத்தில் கூலிகளை பெற்றுத்தரும் என்பதாக ஒருவர் ஒரு நன்மை என்கின்ற பெயரில் செய்வார்கள் என்றால் அதுதான் பிதஅத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? பிதஅத் என்பது வழிகேடு என்று சொன்னார்கள், ஆதரித்து சொல்லவில்லை. அந்த பிதஅத் என்பது அதன் மூலமாக பல மக்கள் பயனடையலாம், பல மக்களுக்கு உணவு கொடுக்கப்படலாம், பல மக்களுடைய அந்த சிரமங்கள் நீக்கப்படலாம். ஆனால் அவைகளெல்லாம் பிதஅத் என்கின்ற போர்வைக்கு கீழாக இந்த நன்மைகள் நடக்கும் என்றால்
அவைகள் எல்லாம் கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. இன்றைக்கு பாமர மக்களுக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார்கள்? நன்மை என்கின்ற அடிப்படையில் தானே நாங்கள் செய்கின்றோம். 1000 நபர்கள் அன்றைய நாளுக்கு உணவு கொடுக்கப்படுகின்றது. எத்தனையோ ஏழை மக்கள் வயிறு பசியாற்றப்படுகின்றது. இதை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராகின்றது. மக்களே, சிந்திக்க வேண்டாமா என்பதாக சொல்லி உணவு கொடுப்பதின் சிறப்புகளை, உணவு கொடுக்காமல் இருந்தால் நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனைகளை, இது போன்ற வசனங்களை எல்லாம் தாங்கள் செய்யக்கூடிய விதத்திற்கு போர்வையாக வைத்துக் கொண்டு ஆதாரங்களை திரட்டுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உணவு கொடுப்பதை யாரும் தடுக்கவில்லை. பிற மக்களுக்கு உதவி செய்வதை யாரும் தடுக்கவில்லை. பிற மக்களை, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை யாரும் தடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பிக்காத ஒரு வழியில் இருக்கும் என்றால், சஹாபாக்களுடைய வாழ்விலே பார்க்காத ஒரு வழி இருக்கும் என்றால், ஸலஃபு ஸாலிஹ் அந்த சிறந்த நூற்றாண்டு என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய சொன்னார், கைருல் கர்னி தும்மல் லதீன யலூனஹும், என்னுடைய நூற்றாண்டு என்பது சிறந்த நூற்றாண்டு. அதற்கு பிறகு வரக்கூடிய மக்கள் தாபியவங்களை சொன்னார்கள், தாபியங்களை சொன்னார்கள். இந்த 3 நூற்றாண்டுகள் சிறந்த நூற்றாண்டு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, அந்த நூற்றாண்டில் பார்க்கப்படாத ஒரு அமல், அந்த நூற்றாண்டில் காண்பிக்கப்படாத செய்யப்படாத செயல்பாடுகளை இன்றைக்கு பிற பிற நன்மையான விஷயங்களை அதில் இணைத்துக் கொண்டு தாங்களும் நன்மைதான் செய்கின்றோம், நபியின் நேசத்தின் வெளிப்பாடு என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டு இன்றைக்கு சில பிதஅத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் சொல்கிறார், நாம் அவர்களை பொருந்திக் கொண்டு விட்டோம், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு விட்டார்கள். அப்படி சொல்லப்பட்ட அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்ட அந்த சமூகம், அவர்களுடைய நம்ம நபியை நேசிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் யோசிச்சு பாருங்க. இன்னும் சிலர் அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாம் அப்படி ஒரு விவாதத்தை கண்டுபிடித்து விட முடியுமா என்பதை உரையின் இறுதியில் நம்மால் கண்டுகொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடல் மூலமாக நமக்கு சோதனை கொடுக்கின்றார். அதே போன்று உள்ளத்தின் மூலமாக நமக்கு சோதனை வைத்திருக்கின்றார். ஒரு முஸ்லிம் வெறுமனே உள்ளத்தால், உடலால் மட்டுமே சோதிக்கப்படுவார் என்பதாக நினைத்துவிடக் கூடாது. உள்ளத்தாலும் சோதிக்கப்படுவார். எப்படி? நாம் யாரின் மீது ஆதரவு வைக்கின்றோம், நாம் யாரை பயப்படுகின்றோம், யாரை நேசிக்கின்றோம் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இவர்களைத்தான் நீங்கள் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வைத்தான் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் உடலின் வெளிப்பாடாக இருந்தாலும் உள்ளத்தின் அடிப்படையில் தான் நிகழும். அன்புக்குரிய சகோதரர்களே, உடல் எல்லாம் பயப்படுதுன்னு சொன்ன உள்ளம் எந்த அடிப்படையில் பயப்படுதோ அதை வெளிப்படும். அப்ப இஸ்லாம் உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்றது. அதில் ஒன்றுதான் நேசத்தை நமக்கு சொல்லி தருகின்றது. இந்த நேசம் என்பது, இந்த நேசம் ஒரு மனிதர் சரியாக வைக்கவில்லை என்றால், கண்மூடித்தனமாக வைத்து விட்டார் என்றால், உலகத்திலேயே அவர்கள் நஷ்டங்களை பார்ப்பார்கள். பார்க்கிறோம் திரைப்பட கதாநாயகர்களை எதனால் இவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றி போகிறார்கள் இளைஞர்கள்? அவர்கள் செய்வதையே எதற்காக இன்றைக்கு இளைஞர்கள் செய்கிறார்கள்? காரணம் கண்மூடித்தனமான நேசங்கள். கண்மூடித்தனமான நேசம் வைப்பதின் காரணமாக பல வகையான லட்ச ரூபாய்களை ஒரு நபரை நம்பிய போதே கொடுப்பதற்கும் சமூகம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, இந்த நேசம் என்பது ஒரு மனிதனுக்கு கண்மூடித்தனமாக இருக்குதுன்னு சொன்னா, கண்மூடித்தனமாக புகட்டப்படுதுன்னு சொன்னா என்ன செஞ்சிடறாங்க? எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் பண்பட்டார்கள், நபி தோழர்கள் பண்பட்டார்கள். இந்த உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்லாமல் உள்ளம் சார்ந்த விஷயத்தில் அவர்கள் பக்குவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றான் 48வது அத்தியாயம் 18வது வசனத்திலே, ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உள்ளத்தை அறியக்கூடியவனாக இருந்தான். அவர்கள் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக நேசம் வைக்கிறார்கள், எதற்காக இது போன்ற இபாதத்துகளை செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உள்ளத்தை அறியக்கூடியவனாக இருந்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் வாழும் பொழுது நபி தோழர்கள் எதற்காக அவர்கள் தங்களுடைய உள்ளங்களில் நபியை நேசித்தார்கள், எதற்காக அவர்கள் இது போன்ற தியாகங்களை செய்தார்கள் பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான் 59வது அத்தியாயம் 8வது வசனத்தில்,
லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன். அந்த நாடுகளை கடந்து வந்தார்களே, மக்காவிலிருந்து தன்னுடைய செல்வங்களை, தன்னுடைய சொத்துக்களை, உடைமைகளை எல்லாமே விட்டுட்டு வந்தாங்களே, அப்படியான முஹாஜிர்களுக்கு அவர்களுக்கும் பங்கு இருக்கின்றது சொல்லிட்டு யப்தகூன ஃபதுலன் மினல்லாஹ் வ ரிதுவானா, அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்காக வயன்சுரூனல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அவர்கள் வைத்த நேசம் என்பது, அவர்கள் வைத்த பாசம் என்பது ஒரே ஒரு அடிப்படை நோக்கம்தான், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். மாறாக உலக ஆதாயங்கள் நோக்கமாக அவர்களுக்கு இருக்கவில்லை. மதீனாவுக்கு போனன்னு சொன்னா ஆட்சி பலங்களை பிடிக்கலாம், அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை பங்கிட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற வேண்டும், அவருடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அது போன்ற நன்மைகள் அவர்கள் செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும், அதைத்தான் நாமும் சொல்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் 33வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிரை விட நீங்கள் அந்த நபியை நேசிக்க வேண்டும். உங்களுடைய உடைமைகளை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களை விட, உங்களுடைய உயிரை விட என்பதாக அல்லாஹ் சொல்லியதற்கு பிறகு உலகத்தில் எந்த ஒரு உதாரணம் காட்டுவதற்கு தேவையில்லை. அல்லாஹ் சொல்கின்றான், உயிரை விட அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி, என்னை மற்றவர்களை விட நான் ஒரு நேசிக்கக்கூடியவனாக ஆக்கப்படும் வரைக்கும் ஒருபோதும் நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது, பெற்றோரை விட மற்ற மக்களை விட என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். சஹாபாக்களை பாருங்கள், உமர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்துல எல்லாத்தையும் விட உங்களை தான் நான் முதல்ல நேசிக்கிறேன், என்னை தவிர. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, நீங்கள் முஃமினாக ஆக முடியாது, முழுமையாக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, மாறாக உங்களுடைய உயிரை விட நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உபதேசம் செய்யப்படுகின்றது. பல அமல்களை செய்தவர்கள், நேசம் அவர்கள் தன்னுடைய நப்சிற்கு பிறகு, தனக்கு பிறகுதான் நபியை நேசிப்பேன் என்பதாக சொல்லிய ஒரே காரணத்திற்காக நீங்கள் முஃமினாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லிய மாத்திரத்திலேயே, வல்லாஹி ல அன்த ஹப்பு இலைய மின் நப்சி, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப சொல்றேன், என்னுடைய நப்சை விட, என்னுடைய உயிரை விட உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன் சொன்ன உடனே, அல்யானா யா உமர், இப்போதான் நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பண்புக்குரிய சகோதரர்களே, நேசம் என்பது மிக 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 அவசியமான ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். குர்ஆன் அதைத்தான் சொல்கின்றது, ஹதீஸ் அதைத்தான் சொல்கின்றது. இதை குறித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நாமும் அதைத்தான் சொல்கின்றோம். ஆனால் நேசம் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் புரிய வேண்டும். என்ன பிரச்சனை? தன்னுடைய குர்ஆன் வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார்கள், ஹதீஸை எடுத்து காண்பிக்கிறார்கள். நேசம் நேசம் வைக்க வேண்டும் என்பதாக நம்மை போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை போன்ற மனிதராக ஆகிவிடுவாரா என்பதாக எல்லாம் சொல்லி ஒருபோதும் நம்மை போன்று ஆகிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வருது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைவான சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றான், தெரிய வைத்திருக்கின்றான். அவன் நாடிய விஷயங்களை தவிர ஒப்புக்கொள்றோம் இல்ல மறுக்கலே, யாருமே மறுக்கலே. ஆனால் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு நேசம் வைக்க வேண்டும் நேசம் வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி மார்க்கத்தில் ஒன்றில்லாத விஷயத்தை பின்பற்றுவதுதான் நேசம் என்பதாக சமூகத்தில் முத்திரை குத்தப்பட்டு ஒரு நாளை தேர்வு செய்து அந்த நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்றால், நபியை மீது நாம் ஸலவாத்து சொல்லி அன்றைக்கு நாம் சிறப்பான பல்வேறு இபாதத்துகளை செய்வோம் என்றால் அதுதான் நேசம் என்பதாக, அதை செய்யாதவர்கள் நேசத்திற்கு எதிரானவர்கள், நபியை நேசிக்காதவர்கள் என்பதாக இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பிம்பத்தை கிளப்பி வைத்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சொன்னா, அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையிலே எது நேசம்? உண்மையிலே எது நேசம்? என்றைக்கே ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசிவிட்டால் கோபப்படுவது நேசமா?
சில மாதங்களில் ஒரு நாளில் மட்டுமே ஒன்று கூடிக்கொண்டு பள்ளிவாயில் அல்லாஹ்வுடைய தூதரை சிறப்பாக அவர்களை புகழ்வது மட்டுமே நேசமா? அல்லது ஊர்களுக்கு மத்தியில் உலாவாக வந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நாள் மட்டும் மகத்துவப்படுத்துவது நேசமா? எந்த நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள்? எந்த நேசத்தின் மூலமாக சஹாபாக்களை வளர்த்தெடுத்தார்கள்? இப்படித்தான் சஹாபாக்கள் வளர்க்கப்பட்ட அந்த மாணவர்களாக இருந்தாரே, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சஹாக்களுடைய வாழ்வு இப்படித்தான் இருந்ததா? என்றைக்காவது ஒரு நாள் மட்டும்தான் இபாதத்துகளை செய்து கொண்டு, என்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மார்க்கத்துடைய அடையாளத்தோடு தன்னுடைய வாழ்விலிருந்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்களா? எது உண்மையான நேசம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது உண்மையான பாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து விட்டோம் என்றால் நமக்கு தெளிவு கிடைத்து விடும். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையான நேசம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ தங்களுடைய வாழ்வில் அதை நாம் நடைமுறைப்படுத்துவது. அன்புக்குரிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க, இணை வைப்பை ஒழிப்பதற்காக வந்தார்கள். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வழிகட்ட கொள்கைகளை அழிப்பதற்காக வந்தார்கள். அல்லாஹ்விற்கு நிகராக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடியதாக இருந்தார்கள். மக்கத்து முஷ்ரிக்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம், 360 கடவுள்களில் ஒன்றாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் நபியே என்பதாக சொல்லும் பொழுது, முஹம்மது அவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போர் செய்தார்கள். அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். முதலாவதாக இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வந்தார்களே, அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதாக சொல்லக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு இணை வைப்பிற்கு துணை போகின்றதா அல்லது எதிரான பிரச்சாரங்களை செய்கின்றதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மரண நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகை என்பதாக தொழுகை குறித்து முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த சமூகத்தை உணர்த்தி கொண்டே இருந்தார்களே, அப்பேற்பட்ட அந்த தொழுகை இன்றைக்கு சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படுகின்றதா? இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதாக சொல்கின்றார்களோ, அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாப், நிச்சயமாக மதுபானம் எல்லாம் ஹராம் என்பதாக சொல்லப்பட்டது. நிச்சயமாக வட்டிகள் என்பது ஹராம் என்பதாக சொல்லப்பட்டது. அந்த வட்டிகளோடு புழங்கப்படுவார்கள், அந்த மதுபானத்தோடு தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் ஒன்று கூடி நாங்கள் நபியை நேசிக்கின்றோம், நபியை நாங்கள் பாசம் வைக்கின்றோம் என்பதாக அல்லாஹ்விற்கு நிகராக, அல்லாஹ்வுடைய தன்மைக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த பண்புகளை, நபியே நீங்க இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களுடைய பாவங்கள் அழிக்கக்கூடியவர் என்பதாக இது போன்ற இணை வைப்பான வார்த்தைகள் எல்லாம் சொல்வதன் மூலமாக எந்த கொள்கை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்களோ அந்த கொள்கைக்கு மாற்றமான முறையில் அல்லாஹ்வை புகழ்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கின்றோம் என்பதாக இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பிம்பத்தை கிளப்பி இதுதான் நபியுடைய நேசம் என்றால் எப்படி அன்புக்குரிய சகோதரரை ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரும் அல்லாஹ்வுடன் யாரையும் அழைத்து பிரார்த்திக்கிறார்கள், அழைத்து விட வேண்டாம். ஆனால் பாருங்கள், இந்த குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டான அடையாளம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதை மூலம் தெரிந்து கொள்கின்றோம்? இந்த குர்ஆனின் மூலமாக. எத்தனையோ நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட முஅஜிசாத்துகள் தான் நபிதான் என்று அடையாளப்படுத்துவதற்குண்டான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கைத்தறியை கொடுத்தான், பல முஅஜிசாத்துகளை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல நோய்களை குணப்படுத்துவதற்குண்டான அந்த தன்மைகளை கொடுத்தான். இப்படி அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தின் மூலமாக பல முஅஜிசாத்துகள் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாத். இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதா? யோசித்து பாருங்கள். என்றைக்கோ ஒரு நாள் கூடிவிட்டால் நபியுடைய நேசமாகி விடுமா? தினம்தோறும் தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் உண்டான வேறுபாடு என்ன? என்ன? தொழுகைன்னு சொன்னாங்க. தொழுகையை அடையாளப்படுத்தினாங்களே, அந்த தொழுகையை பற்றி அவர்கள் சொல்கிறார்களா? அந்த வட்டியை குறித்து பேசுகிறார்களா? எந்தெந்த பாவங்கள் எல்லாம் சமூகத்தில் நடைபெற்ற அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதாக பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக நோவினை கொடுக்கப்பட்டார்களோ அதுவெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகின்றதா? இதை தெளிவுபடுத்தினால் இவர்கள் எல்லாம் வழிகட்ட கூட்டம், இவர்கள் எல்லாம் இது தெரியாமல் பேசுகிறார்கள், இவர்கள் எல்லாம் இதை புரியாமல் பேசுகிறார்கள். என்ன சொல்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிய கருத்துக்களை தினம்தோறும் தன்னுடைய வாழ்வில் உயிரோட்டமாக
தன்னுடைய வாழ்வில் கொண்டு வருவர்கள் தான் உண்மையான நேசத்திற்குரியவர்கள் என்று சொல்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும். அல்லாஹ்வை நேசிக்கணுமா நீங்க? அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? என்ன அடையாளம் தெரியுமா? ஃபத்தபிஊனி, இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். பின்பற்றுதல் என்றால் என்ன? நான் வாழ்க்கைக்கு ஒத்து போறது மட்டும் எடுத்துக்கிட்டு கசப்பா இருக்கக்கூடியதெல்லாம் விட்டு விடுவதா? எப்படியா? தன்னுடைய வாழ்வுக்கு எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களோ உகந்ததாக இருப்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு தனக்கு தேவையில்லாத விட்டு விடுவதா? எது உண்மையான நேசம்? நேசம் நேசம் என்பதாக இன்றைக்கு சுவாசிக்கக்கூடிய அளவிற்கு பேசுகிறார்களே, அதற்கு முதன்மைப்படுத்துகிறார்களே, அதுக்கு பிரச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறார்களே, வாழ்வை வந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ, எதற்காக இந்த சமூகத்திற்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டார்களோ அந்த முதன்மையான நோக்கத்தை குளிதோண்டி புதைக்கப்பட்டு மற்ற இதர காரணங்கள் மூலமாக கூட்டம் கூட்டப்படுகின்றது. அந்த கூட்டத்தின் மூலமாக இத்தனை நாட்கள் கடந்ததற்கு பிறகு என்ன அவர்களுக்கு பண்படுத்தப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எப்படி சில குறுக்குகளின் மூலமாக நாம் லாபம் அடைய வேண்டும் என்பதாக நினைக்கின்றோமோ அதுபோன்று இன்றைக்கு சமூகத்தில் நன்மை என்கின்ற பெயரில் இது செஞ்சுட்டா நேசம், இப்படி செய்து விட்டால் நேசம், அதற்குண்டான பணங்களை கொடுத்து விட்டால் நேசம் என்பதாக இன்றைக்கு மக்களிடத்தில் சொல்லப்பட்டு அல்லது அதன் பக்கம் பின்னால் செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுவல்ல நேசம். நேசம் என்பது தினம்தோறும் வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பேச்சில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்க வேண்டும். அவருடைய நடைமுறையில், அவருடைய பாவனையில், அவருடைய உடையில், அவருடைய நற்குணத்தில், அவருடைய வியாபாரத்தில், அவருடைய வாழ்க்கை முறையில் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை அறிவினார்களோ அதன் அடிப்படையில் செயல் வடிவமாக தன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். இது சொல்லப்படுதா? இது சமூகத்தில் சொல்லப்படுதா? சொல்லப்பட்டால் அங்கே கூட்டத்தை பார்க்க முடியாது. வலியுறுத்தப்பட்டால் அங்கே கூட்டங்களை சேர்க்க முடியாது. அதற்கு உட்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் என்பதாக அது போன்ற கூட்டமைப்பை நடத்தக்கூடிய இடத்தில் நிபந்தனையிடப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலானவர்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர சில இடங்களில் சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்திற்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வை மதுபானத்தில் அப்படியே கிடப்பார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பணங்களை கொடுத்து விட்டால் சமூகத்தில் அது போன்ற கூட்டமைப்பில் முன்னிறுத்தி அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்படுகின்றது. இதான் நபி நேசமா? பாவர மக்களாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அடிபடுத்தக்கூடிய வாழ்வையில் அமைத்துக் கொள்வார் என்றால் அவருக்குத்தான் முதன்மை கொடுக்க வேண்டும், அவருக்குத்தான் முதன்மையான முற்படுத்த வேண்டும். இன்றைக்கு பணங்களை கொடுத்து விட்டால் விலை போகாத இடங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லும் அளவிற்குத்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடிய கட்டமைத்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்திலும் கூட முதன்மைப்படுத்தக்கூடிய இடமாக எந்த இடத்துல ஆயிருச்சுன்னு சொன்னா என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட இடத்தில், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அது பங்களித்து விட்டால் போதும் என்பதாக ஒரு பிம்பத்தை கிளப்பப்படுதுன்னு சொன்னா நபியின் நேசம் அதுவல்ல. தினம்தோறும் ஒவ்வொரு மணி நேரங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அந்த ஏவிய காரியங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தடுத்த காரியங்களை விட்டு விலகியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நேசம் என்பதை புரிந்து சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்த பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் ஜுமா உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கும் விஷயத்தில் பிதஅத்தும் சுன்னாவும் என்கின்ற தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை நமது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு என்று ஒரு வழிமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழிமுறை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடிய இபாதத் என்கின்ற பெயரும் கூட பிற மத மக்கள் எப்படி தங்களுடைய
கலாச்சாரத்தை செய்வார்களோ அது போன்று இன்றைக்கு இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில் செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடப்பார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்றைக்கு ரபியுல் அவ்வல் 12வது நாள் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் என்பதாக கொண்டாடப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்த நாளிற்குத்தான் சரியான ஆதாரம் இருக்கின்றதே தவிர பிறந்தது இந்த நாள் என்பதாக குறிப்பிடவே முடியாது. 2-3 நாட்களை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அதில் எந்த நாள் என்றே நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது ஒன்று. இரண்டாவது, பிற மக்கள் எப்படி அந்த பிறந்த நாளை கொண்டாடுவார்களோ அது போன்று இன்றைக்கு சமுதாயத்தில் கொண்டாடப்படுவதை பார்க்கின்றோம். இதனால வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன? பிற மக்கள் உணவு சாப்பிட்றாங்களா இல்லையா? இதனால பல மக்களுடைய கஷ்டங்கள் போக்கப்படுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம புகழ்ந்து பேசுறமே, இதுல என்ன தப்பு? அன்புக்குரிய சகோதரிகளை, இவைகள் எல்லாம் ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்ய வேண்டும்? எல்லா நாளும் செய்யலாமே, எல்லா நாளும் உணவளிக்க வேண்டியதுதானே. அப்படி வருடம் வருடம் ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு செய்யப்படக்கூடியதைத்தான் நாம் செய்கிறோம் சொன்னா அதுக்கு நாம் என்ன தேட வேண்டும்? இந்த மார்க்கம் என்பது நம்முடைய சிந்தனையிலிருந்து எடுக்கப்படுவதல்ல. ஒரு சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி செய்யலாம் என்பதாக முடிவெடுத்து விட்டால் அது மார்க்கமாகி விடுமா? மார்க்கம் என்பது குர்ஆன், ஹதீஸ். இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய வழிமுறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வழி நடத்தக்கூடிய ஒரு கட்டமைக்கக்கூடிய இடத்தில் வேண்டுமா நமது கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அது குர்ஆன் ஹதீஸிற்கு முரணாக இருக்கும் என்றால் நாம் தவிர்த்திருக்க வேண்டும், நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஏனென்றால் சஹாபாக்கள் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தன் தாயை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். இந்த மார்க்கம் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக தாய் சொல்றாங்க, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளிவரவில்லை என்றால் நான் சாப்பிடாமல் அப்படியே மரணித்து விடுவேன், முஹம்மதுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளிவர வேண்டும் என்பதாக நிபந்தனை வைக்கப்படுகின்றது. வருத்தப்படுறாரு. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான், இணை வைக்குமாறு உங்களிடத்தில் அவர்கள் நிர்பந்தித்தால் அந்த ஒரு விஷயத்துல ஒருபோது நீங்கள் இணங்கி விடாதீர்கள், மற்ற விஷயத்தில் அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, தப்பு கிடையாது என்பதாக அல்லாஹ் சொன்ன வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொன்னாங்க, தாயே, ஒரு உயிர் அல்ல, 2 உயிர் அல்ல, இது போன்ற 100 உயிர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டும் இது போன்ற வாதத்தை நீங்கள் வைப்பீர்கள் என்றால் நீங்கள் மரணமடைந்து கொள்ளுங்கள், இப்படியே இருந்து கொள்ளுங்கள், ஒருபோதும் இந்த மார்க்கத்தை விடமாட்டோம் என்பதாக சொல்லியவர்கள் நபி தோழர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் போருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட மாத்திரத்திலேயே அதுக்குண்டான பொருளாதாரம் தேவை என்று சொல்லிய மாத்திரத்தில் உடனடியாக தன்னுடைய சொத்துக்களை கொண்டு வந்து குவித்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்றைக்கு நாம் அபூபக்கரை முந்தி விடுவோம் என்பதாக நினைத்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய அந்த தியாகத்தின் இடி அவர்கள் மீது விழுந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உமர் நீ என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அல்லாஹ்வுடைய தூதர், வீட்டில் இருக்கக்கூடிய பாதி அப்படியே கொண்டு வந்துட்டேன். உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் இருக்கா, 25,000 அப்படியே கொண்டு வந்துட்டேன், என் சொத்துல பாதி கொண்டு வந்துட்டேன். அபூபக்கர், நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் என்பதாக முழு அர்ப்பணிப்பை செய்தவர்கள் சஹாபாக்கள். இது போன்ற பல சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டே போகக்கூடிய சகோதரிகளே, காரணம் என்னவென்றால் மார்க்கத்தை நாம் அமர்ந்து படிக்காததின் விளைவு, மார்க்கத்தை நாம் தெரியாததின் விளைவு. இதனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வேறு ஹதீஸ்களில் சொல்லிய அந்த ஹதீஸ்கள் இதில் இணைக்கப்பட்டு இந்த நாள் கூடும் என்பதாக சொல்லப்படும் பொழுது அதை அனலைஸ் பண்ண முடியல, தெளிவு காண முடியல. ஏதோ அது போன்ற நாள் விதத் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வெறுக்க வேண்டும் என்பதாக சொல்லியதை போன்று அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு எதிரானவர்கள் போன்று என்பதாக சொல்லப்படுகின்றது. உரையின் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உயிரை விட மேல அல்லாஹ்வுடைய தூதர் தான். அந்த நேசம் தான் என்னங்கிறதா தெளிவு நமக்கு வேணும். அந்த நேசம் அந்த உயிரை விட மேல் என்பது எதில் என்பதை தெரிய வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, ஏதோ வருடத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் மட்டுமல்ல, ஜுமாவில் மட்டும் அந்த நேசம் வெளிவிடக்கூடாது. மாறாக
தினந்தோறும் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் உண்மையான நேசம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்க, அன்புக்குரிய சகோதரரை யோசித்து பாருங்கள். இப்படியான நேசம் நம்மளை பண்படுத்துமா? இப்படியான நேசம் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா? அல்லது மார்க்க கேள்விகளை படிக்காமல் ஏதோ ஒரு நாளைக்கு ஒன்று திரட்டப்பட்டு அணிதிரட்டப்பட்டு என்ன சொல்கின்றோம் எதை சொல்கின்றோம் என்பதை தெரியாமல் அது போன்ற விஷயத்திற்கு நாம் பங்களிப்பு செய்வதன் மூலமாக அந்த நேசம் நம்மளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் பைஅத் செய்றாங்க, வாக்கு கொடுக்கறாங்க, அவங்கள்ட்ட உடன்படிக்கை போடும் பொழுது சொல்றாங்க, பைஅனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-ஸம்இ வத்-தாஅ, அல்லாஹ்வுடைய உங்களுக்கு நான் கேட்போம், கட்டுப்படுவோம். ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி, சிரமமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான நேரங்கள் இருந்தாலும் சரி, வெறுக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் உங்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்பதாக அந்த நபி தோழர்கள் சொல்லி வாழ்ந்து மரணித்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரை, நபியை நேசிப்பது என்பது எல்லா நேரங்களிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளில் மட்டுமே வெளிப்படுத்துகின்றோம் என்கின்ற அடிப்படையில் சென்று களைவது நபியின் நேசம் அல்ல. எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை வெளிப்படுத்தும் அடிப்படையில் வாழ்வதுதான் உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதில் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை புரிந்து நம்முடைய வாழ்வில் அது போன்ற தினந்தோறும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கும் வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதை நோக்கமான அந்த தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தொழுகையை நாம் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்பு மாதம் என்று வந்துவிட்டால் வெறுமனே 2 நாட்கள் 3 நாட்கள் மட்டுமே நோன்பு பிடித்துவிட்டு சமுதாயத்தில் இருந்து விட்டோம் என்பதாக பெயரளவில் நோன்பு வைத்துவிட்டு அந்த நோன்பை வைக்காமல் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை போன்று நாம் இருந்துவிடக் கூடாது. அது நபியுடைய நேசம் அல்ல. முழுமையாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் என்று வந்துவிட்டால், பள்ளியில் இருந்து வெளியே சென்று விட்டால் எப்படியும் மோசடி செய்து நாம் சம்பாதிக்கலாம், அதில் எந்த ஒரு வரையறையும் இல்லை. பிறருடைய லாபத்தை நாம் எடுத்தாலும் சரி, பிறரை ஏமாற்றினாலும் சரி, அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்கின்ற அடிப்படையில் வாழ்வது உண்மையான நேசம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, நீதமான முறையில் இருக்கணும், அந்த வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது, வார்த்தை வேறு வாக்கு வேறு என்கின்ற அடிப்படையில் இருந்துவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களே. இந்த உலகத்தில் லாபம் குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, குறைவான லாபமாக இருந்தாலும் நான் நபியை பின்பற்றுவேன் என்கின்ற அடிப்படையில் நியாயமான முறையில் ஒருவர் வாழ்வார் என்றால் அதுதான் நபி நேசம். திருமணம் என்று வந்துவிட்டால் எளிமையான திருமணம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த திருமணம் என்பதாக சொன்னார்களே. இன்றைக்கு திருமணம் என்று வந்துவிட்டால் நபியுடைய நேசத்தை காணாமல் போய்விடுகின்றது. பிடித்த கொடிகள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றது. கூட்டமைப்பாக சேர்ந்தவர்கள் காணாமல் போய்விடுகின்றார்கள். விதானத் என்கின்ற அடிப்படையில் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், ஆடல் பாடல்கள் இசைகள் எல்லாம் கொண்டு அந்நிய பெண்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. இது நபியின் நேசம் அல்ல. நபியின் நேசம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உன்னுடைய வாழ்வில் நீ வாழும் பொழுது சிறந்த ஒரு பெண்ணை நீ தேர்வு செய்து ஒரு அழகான முறையில் நிக்கா செய்ய வேண்டும் என்பதாக ஒரு எளிமையான திருமணம் சொன்னார்களே, அப்படித்தான் என்னுடைய வாழ்வில் நான் வாழ்வேன் என்பதாக இளைஞர்களுக்கு வழிகாட்டினார்களே. அதில் நம்முடைய நபியின் நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி அடுக்கிக் கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடியிலிருந்து நம்முடைய நகம் உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சாங்க, எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வெட்டக்கூடிய முடிகளாக இருந்தாலும், அணியக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும், கரண்டை கால் கீழ் அடையக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும், இவையெல்லாம் நமக்கு எப்படி காண்பிக்கப்பட்டது என்பதை புரிந்து மாற்றி அமைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அடிப்படையில் சொல்லி அடிப்படையில் நம்முடைய வாழ்வை மாற்றிருப்போம் என்றால் அதுதான் உண்மையான நேசம். மாறாக எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று ஒரு நாளில் மட்டுமே ஒன்று கூடினால் எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட நேசிக்கக்கூடியவர்களாக அந்த கூட்டமாக நாம் மாறுவோம். வருடம் முழுக்க வேறு விதமாக வாழ்ந்து நம்மிடத்தில் ஒரு நாள் மட்டுமே அங்காளி பொங்காளி என்பதாக பக்கத்தில் அமர்ந்து விட்டால் நாம் ஏற்றுக்கொள்ளுவோமா? ஆனால் வருடம் முழுக்க வேறு விதமாக வாழ்ந்து இறுதியில் ஒரு நாள் மட்டுமே அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அதுவல்ல நேசம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு தினந்தோறும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்து வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரும் ஆக்கிரமிக்கும் பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது சுமலரை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.